மிச்சர் முறுக்கு இதையெல்லாம் விட வாழைப்பழத்தோட ஆப்பிள் பழம் ம் 450 ரூபாய் எவ்வளோ சொன்னாப்பிள்ளைங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டெய்லியும் அப்பப்போ இந்த தேன் குடிப்போம். அதாவது வயிற்று வலினா இந்த தேனை லைட் தேன் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, அப்புறம் பேரிச்சம்பழம். ஏங்க அப்புறம் அப்பா அம்மா எல்லா வேலையும் செய்ய முடியும். இன்றைக்கி தண்ணி வர, அது இல்லாமல் பால்காரர் வேற. கடலக்காய் உள்ள வெந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இது அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடியான ஷார்ட் வீடியோவை பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, டைட்டிலும் தம்ப்நெயிலும் உண்மை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள்ஸ், இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னன்னு பார்த்தா, சரி நம்ம தோட்டத்தை சுற்றி காட்டலாம். தோட்டத்தில் என்னென்ன விவசாயம் பண்ணுறோம், மக்காச்சோளம் போட்டிருக்கிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை போட்டிருக்கிறோம், அப்படி ஒவ்வொன்றா போட்டிருக்கிறோம். சரி அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு போகலான்னு வந்தேன். டக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய தீனியை பார்த்த உடனே சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க போகலான்னு முடிவு பண்ணி வச்சுங்க. மக்கள்ஸ், டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு, வித்தியாசமாக சாப்பிட்ணும் அப்படின்னு. என்னடா பழவையை தூக்கிட்டு வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? ஏறுங்க, நட்ஸு செய்வோம். வாழைப்பழத்தை வாழைப்பழம் வீண் பண்ண வேண்டாம், பாதியாக கட் பண்ணிக்கலாம். நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. மிச்சர் முறுக்கு இதையெல்லாம் விட இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நல்லா கழுவியாச்சு. 1 2 3 5 6 7 8 9 விற்குதே. வாழைப்பழத்தோட ஆப்பிள் பழம், அதுக்கப்புறம் இஞ்சி, பேரிச்சம்பழம். சூப்பராக இருக்கிறாப்புல. மக்கள்ஸ், இந்த தேன் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கார்த்தின்னு சொல்லிங்க கன்னியாகுமரி வேலை பார்த்தாப்புல. அங்கே வந்து ஏதோ ஒரு மலங்காட்டுக்குள்ளே டூர் மாதிரி போய்க்கிறாங்க, அங்கே விற்றுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ தாங்க இந்த தேன் வாங்கிட்டு வந்துருக்குறாப்புல. இது வந்து 1/2 லிட்ரு எவ்வளோ 450 ரூபாய் எவ்வளோ சொன்னாப்பிள்ளைங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டெய்லியும் அப்பப்போ இந்த தேன் குடிப்போம். அதாவது வயிற்று வலினா இந்த தேனை லைட்டாக குடிச்சிங்கன்னாவே வயிற்று வலி அழகாக நல்லா போயிடுதுங்க. சூப்பராக இருக்குது, ஒரிஜினல் தேன் தாங்க. நல்லா தேனை ஊற்றி வச்சுங்களா. வாழைப்பழம் உள்ள இருக்குது, ஆப்பிள் இருக்குது, நல்ல சூப்பரான பேரிச்சம்பழம் இருக்குது. இதுதான் இப்போ நம்மளுடைய உணவு. வேற லெவலில் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆப்பிள் பழம், வாழைப்பழம், இந்த 3ஐயும் சேர்த்து சாப்பிடுவோம். தேன் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, அப்புறம் பேரிச்சம்பழம். சூப்பர். மக்கள்ஸ், நம்ம பழமையான ஃப்ரிட்ஜ் 2003 வாங்கினோம். கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆகுது. இது நான் மறந்துட்டேன். இப்போ ஆப்பிள், தேன், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன போட்டோம், இது முக்கியமாக போட்டது வாழைப்பழம். இதோட வந்து இந்த ஃபாரின் சாக்லேட்டை கலக்கலான் இருந்தேன், மறந்துட்டேன். கோகனட்டு,
இது வேற லெவலுக்கு நிறைய இருந்துச்சு, ஒரு 50 ஆட்டம் இருந்துச்சு, எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம இனிப்பா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருந்துச்சு. கையில கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுப்பேன், இப்போதான் எடுத்து பல வர சாணி ஏங்க. அப்புறம் அப்பா அம்மா எல்லா வேலையும் செய்ய முடியும், இன்னைக்கு தண்ணி வர, அது இல்லாமல் பால்கார வேற. சாணி எடுத்தா கைக்கு நல்லதுங்களா? எப்படி? ஓ, அது எல்லாம் தலை இலையை சாப்பிட்றதுனால இந்த சாணி வந்து அப்படியே வைத்தியமாக மாறுது. ஓ மக்கள், சாணி வந்து கையில் தான் எடுக்கணுங்களாமா, ஏன்னா அது தலை இலையெல்லாம் சாப்பிட்றதுனால. இதே நம்ம கையிலையெல்லாம் படுறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் சரியாகுங்கிறாரு. எனக்கு ஒரு ஆசை, ஒரு 5 மாடு வாங்கி நானே பால் பீச்சு சொசைட்டி கொண்டு போய் பால் ஊற்றணும். சீக்கிரமாக அதை பண்ணுவேன், 2 வருஷத்துல ஒரு 5 மாடு, ஒரு 2.5 லட்ச ரூபா. ஒரு மாடு 50,000, 5 மாடு 2.5 லட்சம் ரெடி பண்ணி ஒரு 5 மாடு வாங்கணும், பால் பீச்சணும், சொசைட்டி கொண்டு போய் பாலை ஊற்றணும். எங்க பால்காரர் வந்துட்டாரு, வர்றதுக்கு முன்னாடியே கட்டுத்தார சுத்தமா பண்ணிட்டோம். ஒரே ஒரு மாடு தாங்க வச்சிருக்கிறோம், 1 வருஷத்துக்குள்ள 5 மாடா மாத்தி காட்டுறேன். பால்கார் இந்த மாதிரி எத்தனை கட்டுத்தார பால் பீச்சுவீங்க? 30. நீங்க ஒருத்தர் ஆள் போட்டுருக்கீங்களா? ஒருத்தர் 30 காலையில் சாயந்தரம்? பரவாயில்ல. மாடு அதான் பழகிக்கிறேன், இனிமேல் இப்போ ஒவ்வொன்றா கற்றுக்குவோம். இப்போதான் நான் இவ்வளோ நாளாக கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன், இனிமேல் தான் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும். தண்ணி கட்டுற வேலை, விவசாயம் பண்ணுறது, சாணி எடுக்கிறது, பால் கறக்கிறது எல்லாமே தெரிஞ்சுப்போம். எப்படி? ஓகே, கறங்க. சரிங்க, பால் கறக்கிட்டு அப்புறம் அடுத்து நம்ம அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்ப்போம். பாய் பால்கார், பாய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். ஓகே. இங்கே ஒரு மாமரம் வளர்த்துறோம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாமரம் வளர்த்துறோங்க. எல்லாமே மாமரத்தை சாப்பிட்டு தூக்கி போட்டுங்களா, அதெல்லாம் முளைச்சி வந்துச்சு. சரி, இதெல்லாம் மரமாக்கிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மரம், ஒரு 10 வருஷம் இருக்கும், 10-7 வருஷம் இருக்கும். அப்போ வந்து இந்த மாமரத்தை வந்து கண்ணா கொண்டாந்து நட்டோம், இப்போ மரமாயிருச்சு பாருங்க. சீசன் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஒரு மாம்பழம் இருக்குது, பழம் இல்லை, காய். ரொம்ப தண்ணி தொட்டி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, எந்த வீடியோவிலைனா பள்ளி விளைய சிக்கன் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாமரத்தை ஒட்டியே தான் இந்த கொய்யா மரம் இருக்குதுங்க. இது வந்து நாட்டு கொய்யா கிடையாது, இது ஹைப்ரிட் தான், ஆப்பீஸ் காய்ப்பாங்க. ஏன்னா பெருசாக இருக்கும், ஒரு பழம் காக்கெலாம் கிட்ட வருங்க, நல்லா பெருசு, செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் இப்போ தான் பிஞ்சு வச்சிருக்கு. ஒரு பழம் கூட கிடைக்கல, இந்நேரம் வந்துருக்கு. நம்ம புரட்டாசி மாதம் வந்துருச்சு, இந்நேரம் கொய்யா பழம் ஆரம்பிச்சிருக்கணும், என்னன்னு தெரியல, எல்லாம் வைக்கலையே. பாருங்க, எல்லாமே பிஞ்சு தான் வச்சிருக்கு, ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க. காற்று வேற அடிக்குது, உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா இல்லைன்னு தெரியல, பிஞ்சு தான் வச்சிருக்கு. மக்கள்ஸ், ஃபைனலாக நம்ம கடலக்காய் தோட்டத்துக்கு ரீச் ஆயாச்சுங்க. கடலக்காய் பிடுங்கிறதுக்கு போய் பிடுங்கி பார்ப்போம், கடலக்காய் எந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சுட்டு சாப்பிட்லாம், ஒரு வேளை சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 20 நாள் கழிச்சு தான் சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்ப 5ஆவது 6ஆவது படிக்கிறப்ப இந்த மாதிரி வேர்க்கடலையை வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த வேர்க்கடலையை பிடுங்கி நெருப்பில் போட்டு அப்படியே சுட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இருக்கு இன்னும் 2, அதாவது ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இருக்குதுங்க, ஏன்னா ஒரு 3 தான் பெருசாக இருக்குது. ஒரு சிலருக்கு தெரியும், 90 கிட்ஸாக இருந்தால் தெரியும், 2Kக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏ ஜாலி, ஏ
ஆனால் தென்னை ஓலையில் தான் இப்போ தென்னை ஓலை தான் கிடச்சிருக்கு. பனைமரம் எங்கே இருக்குது? இதெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு இல்லை, நம்ம பாரம்பரியம் மிக்க பனைமரத்தையே அழிச்சாச்சுங்க. வச்சுட்டேன். இப்போ டீ வச்சு விட்டாச்சு, நல்லாவே பிடிச்சிக்கிச்சுங்க ஓலையில். கடலக்காய் உள்ளே வெந்துக்கிட்டு இருக்கிறாப்புல, பார்க்கலாம் எந்த அளவுக்கு வேகுதுன்னு. கடலக்காய் தெரியுதுங்களா? எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. ரெண்டாவது கடலக்காய் வெடிக்குது டப்பு டப்புன்னு. ரொம்ப கிட்ட போனால் அனல் அடிக்குதுங்க. இந்த மாதிரி நல்லா கடலக்காய் எண்ணெய் வெந்துருவாப்பிள்ளைங்க, அதாவது நல்லா கருவிடுவார். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் இருந்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இது அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்க. செமையாக இருக்கு. உண்மையிலே ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த சுட்டு சாப்பிட்ட ஒரு ஞாபகமெல்லாம் வருது. இப்போ நான், ராஜா, ஜாம்பால் 3 தான் அந்த சுட்டு சாப்பிடுவோம். எங்கள் தோட்டத்தில் இன்னும் அவங்க தோட்டத்தில். நான் பாருங்க மக்கால்ஸ், இப்படி தான் எல்லாம் வெந்திருக்கும். சூப்பராக இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சுன்னு டேஸ்ட் குறையும். ரைட்டாக சூடோடவே சாப்பிடணும். நம்ம சூடோட சாப்பிட்டிங்கன்னா சொத்த போல் வந்துடும். நல்லா வேறு லெவல் இருக்குது. ஸ்கூல் ஞாபகம்லாம் வருது. ஜாலி. பாய். மக்கள் சின்றா கடலக்காய் எந்த அளவுக்கு சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம். கடலக்காயெல்லாம் ஒரு கண்டென்ட்டான்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வேவிச்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதே ஒரு சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது 2 விட சிறப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓலையில் வச்சு கடலக்காயை தோட்டத்துக்குள்ளேயே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி அப்படியே தீ வச்சு எரித்து அப்படியே பாதி கொஞ்சம் சூடு ஆறி இருக்கணும். நம்ம சூடு குறைஞ்சிருக்கூடாது, டேஸ்ட்டு போயிடும். அப்படியே சுற்றி சாப்பிட்றப்ப அப்படியே முறுமுறுன்னு அந்த டேஸ்ட்டு எப்படி சொல்கிறேன்னு தெரில. வேவிச்சாலும் அந்த டேஸ்ட்டு கிடைக்கல, வறுத்தாலும் கிடைக்கல. இந்த மாதிரி நெருப்பில் சுற்றி சாப்பிட்றப்போ அது இந்த மாதிரி கடலக்காய் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே இந்த சைடுக்கு அதே இடத்த பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சுற்றி சாப்பிட்ற சுகம் சூப்பர். கிராமத்து வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. சூப்பர். அதாவது சூப்பர் வந்து டீயும் பண்ணிடுங்க. கடலக்காய் வந்து சுட்டு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, சூப்பராக வேறு லெவல் இருந்துச்சு. நல்லா வெந்துருந்துச்சு. என்ன தப்பு பண்ணிட்டு பாறையில் போட்டு சுட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகேங்க. என்னதான் இருந்தாலும் டீ வந்து நம்ம வீட்டில் இப்போ பால் கறந்தாங்க பார்த்தீங்களா, நாம்ளே சொந்தமாக பால் கறந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காஃபி போட்டு குடித்தா அது டேஸ்ட்டே வேறுங்க. கடையில் குடிக்கிறக்கும் வீட்டு டீக்கும் சூப்பர். நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் குடித்தாலும் குடிச்சுமா இருக்குது. ஓகேங்க, அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உதயா லைஃப் வேர்ல்ட் யூடியூப் சேனலுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.